Daily. Taste the Daily. சென்னையில் அரசு துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி 12 பேரை ஏமாற்றிய 2 பேர் பிடிபட்டனர். ராதாகிருஷ்ணன் மற்றும் மோகன்ராஜன் ஆகிய இருவரும் தலைமைச் செயலகத்தில் அண்டர் செக்ரட்டரியாக இருப்பதாக கூறி அரசு மக்கள் தொடர்பு அலுவலர் மற்றும் நீதிமன்றத்தில் அலுவலக உதவியாளர் வேலை வாங்கித்தர 12 பேரிடம் 1,66,36,000 ரூபாய் பணத்தை பெற்றனர். அத்துடன் கடந்த மாதம் 17ஆம் தேதி போலி பணி நியமன ஆணையும் 12 பேருக்கு இருவரும் கொடுத்தனர். இதையடுத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் ராதாகிருஷ்ணனும் மோகன்ராஜும் பிடிபட்டனர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் மோசடி கும்பல் அதிகரித்திருப்பது இதன் மூலம் வெட்ட வெளிச்சமானது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த பெண் பால் வியாபாரியின் இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் ஒருவர் திருடிச் சென்ற சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆறுமுகநேரி பகுதியைச் சேர்ந்த பெண் பால் வியாபாரியான மெரிட்டா என்பவர் தனது இருசக்கர வாகனத்தை வழக்கம் போல வீட்டின் முன்பு நிறுத்தியிருந்த நிலையில் அவரது இருசக்கர வாகனம் காணாமல் போனது. இதையடுத்து சிசிடிவி காட்சிகளை பார்த்தபோது முகமூடி அணிந்து வந்த மர்ம நபர் ஒருவர் இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து சம்பவம் குறித்து புகார் அளித்தும் விடிய அரசின் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என பெண் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை ஆவடியில் இருசக்கர வாகனத்தில் பெட்ரோலையும் ஏசி இயந்திரத்தில் காப்பர் கம்பிகளையும் திருடும் இருவரை பிடிக்க திராணியின்றி விடிய அரசின் ஏவல் துறை திணறி வருகிறது. காவல் ஆணையரகம் அருகே உள்ள மேற்கு காந்தி நகர் பெரியார் தெருவில் வீட்டின் முன் நிறுத்தப்படும் இருசக்கர வாகனங்களில் பெட்ரோலும் ஏசி இயந்திரங்களில் இருந்து காப்பர் கம்பிகளையும் இருசக்கர வாகனத்தில் வரும் 2 இளைஞர்கள் திருடிச் சென்றது சிசிடிவி காட்சிகள் மூலம் தெரிய வந்தது. விடிய ஆட்சியில் இரவு ரோந்து பணியில் காவல்துறை சுணுக்கம் காட்டுவதால் இத்தகைய திருட்டுக்கள் தொடர்வதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பகுதியில் பல வருடங்களாக இருசக்கர வாகனங்களை திருடிய நபர் சிக்கினார். வந்தவாசி பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சந்தேகத்திற்கிடமான வகையில் வந்த நபரை பிடித்து விசாரித்ததில் அவர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆனைமல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த தனசேகரன் என்பதும் அவர் வந்தவாசி சுற்றுவட்டார பகுதிகளில் பல வருடங்களாக இருசக்கர வாகனங்களை திருடியதும் தெரிய வந்தது. இதையடுத்து அவரிடம் இருந்த 13 இருசக்கர வாகனங்கள் சிக்கிய நிலையில் அவர் பிடிபட்டார். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் குற்றவாளிகள் எந்த அச்சமும் இன்றி கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினத்தை கண்டறிய முயன்ற 2 சிக்கினர். விழுந்தான்புதூரில் உள்ள ஒரு வீட்டின் மொட்டை மாடியில் வைத்து கர்ப்பிணி பெண்களுக்கு கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினம் குறித்து கண்டறிய தருமபுரி மாவட்டத்தில் இருந்து பெண்களை காரில் அழைத்து வந்துள்ளனர். பின்னர் பெண்களுக்கு ஸ்கேன் செய்யும் போது கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினம் குறித்து கண்டறிய முயன்ற கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த மணிவண்ணன் மற்றும் பிரசாந்த் ஆகிய 2 சிக்கினர். திறனற்ற திமுக அரசு இதுகுறித்து நடவடிக்கை எடுக்காமல் வெறும் பெயரளவிற்கு மட்டுமே சோதனைகளை நடத்துவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே தொடர் செயின் பறிப்பில் ஈடுபட்ட இளைஞர் பிடிபட்டதில் 8 சவர நகை கைப்பற்றப்பட்டது. பதிவு எண் இல்லாத வாகனத்தில் சென்ற சீனிவாசன் என்ற இளைஞரை பிடித்து விசாரித்ததில் கடந்த மாதம் சேத்துப்பட்டு புறவழிச்சாலையில் நடந்து சென்ற மூதாட்டியின் கழுத்தில் இருந்து தங்கச் செயினை திருடியது தெரியவந்தது. இதையடுத்து அவர் பிடிபட்டார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் இளைஞர்கள் பிழைக்க வழியின்றி சட்டத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுபடுவது அதிகரித்துவிட்டதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். அரியலூர் மாவட்டம் செந்துறையில் போலியாக நகை அடகு கடை நடத்தி பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த நபர் சிக்கினார். நங்குணம் திருவள்ளுவர் நகரைச் சேர்ந்த இந்திரா என்பவர் தனது 9 சவர நகையை குழுமுறைச் சேர்ந்த ராமு என்பவரின் கடையில் குறைந்த வட்டியில் பணம் தருவதாக கூறியதால் அடகு வைத்துள்ளார். இதையடுத்து இந்திரா அடகு வைக்கப்பட்ட நகையை மீட்க பணத்துடன் சென்ற நிலையில் அங்கு கடை மூடப்பட்டு இருந்துள்ளது. விசாரித்ததில் அவர் அடகு வைக்கப்பட்ட நகைகளை எடுத்துக் கொண்டு சென்றது தெரிய வந்ததை அடுத்து தலைமறைவாக இருந்த ராமு சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
தூத்துக்குடியில் படகில் இருந்து கடலில் குதித்து மீனவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து ஜெகன் என்பவருக்கு சொந்தமான படகில் கிளாடிஸ், பரிமளம் உள்ளிட்ட 7 பேர் மீன்பிடிக்கச் சென்றனர். அப்போது நடுக்கடலில் கிளாடிஸுக்கும் பரிமளத்திற்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் பரிமளம் இரும்பு கம்பியால் தாக்கியதில் கிளாடிஸ் படுகாயமடைந்தார். இதையடுத்து மீனவர் பரிமளம் திடீரென கடலில் குதித்து தற்கொலை செய்து கொண்டார்.